பொரிச்ச லெக்கு கொடுக்குறோம், ஃபுல் லெக்கு கொடுக்குறோம். வேறு சிக்கனில் ஜமீன் சிக்கன் கொடுக்குறோம். ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கனு, சிந்தாமணி சிக்கன், போன்லெஸ் அது எல்லாமேட்டு. பிறகு வந்து நாட்டுக்கோழி கிரேவி கொடுக்குறோம். பிறகு சிக்கன் லிவர் கொடுக்குறோம். மட்டன் தலைக்கறி, மட்டன் போட்டி, மட்டன் மூளை. பிறகு சிக்கனில் வந்து சிக்கன் சாப்ஸ் குழம்பு, பெப்பர் சிக்கன் குழம்பு இருக்கும். மட்டனில் ஆட்டுக்கால் பாயா ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை குழம்பு இருக்குது. கிட்டத்தட்ட நிறையா வெரைட்டிஸு நம்ம கொடுத்துட்ருக்கோம். செட்டிநாடு சிக்கன் கொடுக்குறோம் நம்ம வந்து கிரேவியோட செட்டிநாடு சிக்கனு. பிறகு டிஃபன் ஐட்டம் பார்த்திங்கன்னா இட்லி, இடியாப்பம், தோசை, சப்பாத்தி, வாழையில புரோட்டாலாம் பார்த்தீங்கன்னா எங்களால் கொடுக்க முடியாத நிலைமை. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா போகும். பொதுவாகவே சைடிஷாக இருக்கட்டும், வாழையில புரோட்டாவாக இருக்கட்டும், புரோட்டாவாக இருக்கட்டும், எல்லாமே டிமாண்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு வாழை இல்லைங்கிறது ஒரு கூட்டமே வருது. என்ன அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துறோம் எல்லாத்துக்குமேட்டு. நம்ம வந்து இப்போ எங்களுடைய பாரம்பரிய தொழிலேருந்து எங்கள் குலத்தொழில் ஹோட்டல் தொழில் தான். ஏன்னா நான் ஒரு 15 வருஷமாக அந்த நிர்வாகத்தை விட்டு விலகி இருந்தால் கூட என்ன அந்த அடிப்படை அனுபவத்துலேயும் சரி, நாங்கள் விருதுநகரில் அதை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் இங்கே வந்து நல்ல பேர் வாங்கி கஸ்டமருடைய ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ணி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம டி நகர்லேருந்து வீடியோ பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் டி நகர் வீடியோ பண்ணி பல வருஷம் ஆகுதுன்னே சொல்லலாம். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் டி நகர்னாலே அந்த நான்வெஜ் சைட்ஸுக்கு அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து டி நகர் சைட்ஸில் அவ்வளோ கடைங்க வந்து நம்ம வீடியோ எடுத்துருப்போம். ஆனால் கொஞ்சம் வருஷமாக வந்து டி நகர் பக்கமே வந்து வீடியோ எடுக்க வரல. அது ஏன்னு தெரில, வேறு கடை ஒன்றும் புதுசாக எந்த கடையும் நாங்கள் பார்க்கல. அதே மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து ஓவர் ரேட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்ததுனால நாங்கள் அதை அப்படியே நிறுத்திட்டோம்ல பண்ணலை. சரி, என்ன ஆச்சுன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ப்ரோ ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருந்தார். நம்ம பென்னி ப்ரோ வந்து போதும் அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். ஒரு கடை டீனர் சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். பார்க்கும்போது நமக்கே ஓவர் டெம்ப்டிங் ஆகிடுச்சு அந்த கடை. என்னடா அது இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, அதாவது நடேசன் ஸ்ட்ரீட்டில் ரத்னா ஸ்டோர்ஸ் ஃபர்னிச்சர் ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கிற யூனஸ் பாய் கடை. இந்த கடை தான் வந்திருக்கோம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் சொல்கிறதுக்கு மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 மணி ஆகுதுங்க. அப்படியே அங்கே கேமரா திருப்பிடா அங்கே பாருங்க, இவ்வளோ ஒரு பக்கம் வந்து இது வச்சுருக்காங்க, ஒரு பக்கம் லைனில் நின்றுட்டுருக்காங்க. எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. எதை சொல்கிறது, 1 2ன்ற மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, மல்டிபிள் வெரைட்டிஸ். ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் கொடுக்குறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு நான் சொன்னாலே அதுக்கே வந்து லென்த் பார்த்தாலே நான் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ணனோட இது வந்து ஊர் வந்து விருதுநகர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து இங்கே வந்து இது வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆக்சுவலாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் இந்த கடை வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் இந்த கடையை வந்து 2-3 பேர் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் பார்த்துருந்தேன். சரி, நம்மளும் இந்த கடையில் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். நம்ம இந்த கடையில் தான் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு இந்த கடையை பற்றி ஃபுல் ரிலேஷன் பண்ண ஓனர்கிட்ட அவர் சூப்பராக பேசினார். நம்ம அவர்கிட்ட எல்லா டீட்டில் கேட்டுருக்கலாம். வாங்க முடியல போகலாம். கடை பேர் வந்து என்னுடைய சனி பேரில் தான் இருக்குது. விருதுநகர் யூனுஸ் பாய் கடை. என் பேர் விருதுநகர் ஜாபர் பாய். நாங்கள் சென்னை தியாகராஜ நகரில் ஒரு வருஷம் 4 மாதம் அது கடை ஆரம்பிச்சு. அவங்கக்கிட்ட நம்ம எடுத்து வாங்கி சொந்தமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னென்ன ஐட்டம் கொடுக்குறீங்க? ஐட்டம்ஸ் வந்து சார் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிக்கனில் வந்து பொரிச்ச லெக்கு கொடுக்குறோம், ஃபுல் லெக்கு கொடுக்குறோம். வேறு சிக்கனில் ஜமீன் சிக்கன் கொடுக்குறோம். பிறகு பள்ளிப்பாளையம் சிக்கனு, சிந்தாமணி சிக்கன், போன்லெஸ் அது எல்லாமேட்டு. பிறகு வந்து நாட்டுக்கோழி கிரேவி கொடுக்குறோம். பிறகு சிக்கன் லிவர் கொடுக்குறோம். பிறகு மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தலைக்கறி, மட்டன் போட்டி, மட்டன் மூளை. பிறகு சிக்கனில் வந்து சிக்கன் சாப்ஸ் குழம்பு, பெப்பர் சிக்கன் குழம்பு இருக்கும். மட்டனில் ஆட்டுக்கால் பாயா ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை குழம்பு இருக்குது. வேறு என்ன ஐட்டம் கேட்டிங்கன்னா, சிந்தாமணி சிக்கன் இருக்குது, அதுவும் போன்லெஸ்ஸில் கொடுக்குறோம். ஜமீன் சிக்கன் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட நிறையா வெரைட்டிஸு நம்ம கொடுத்துட்ருக்கோம். செட்டிநாடு சிக்கன் கொடுக்குறோம் நம்ம வந்து கிரேவியோட செட்டிநாடு சிக்கனு. வேறு டிஃபன் ஐட்டம் பார்த்திங்கன்னா இட்லி, இடியாப்பம், தோசை, சப்பாத்தி, வாழையில புரோட்டாலாம் பார்த்திங்கன்னா எங்களால் கொடுக்க முடியாத நிலைமை. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா போகும். பொதுவாகவே சைடிஷாக இருக்கட்டும், வாழையில புரோட்டாவாக இருக்கட்டும், புரோட்டாவாக இருக்கட்டும், எல்லாமே டிமாண்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு வாழை இல்லைங்கிறது ஒரு கூட்டமே வருது. என்ன அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துறோம் எல்லாத்துக்குமேட்டு. நம்ம வந்து இப்போ எங்களுடைய பாரம்பரிய தொழிலேருந்து எங்கள் குலத்தொழில் ஹோட்டல் தொழில் தான். ஏன்னா நான் ஒரு 15 வருஷமாக அந்த நிர்வாகத்தை விட்டு விலகி இருந்தால் கூட என்ன அந்த அடிப்படை அனுபவத்துலேயும் சரி, நாங்கள் விருதுநகரில் அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் இங்கே வந்து நல்ல பேர் வாங்கி கஸ்டமருடைய ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா இருக்குது. நல்லா வரவேற்பு இருக்குது. நல்லா வந்து தேடி வரக்கூடிய எங்கெங்கேருந்துலாம் வர்றாங்க. இந்த பகுதியில் உள்ளவங்க தான் நான் தக்க வச்சுக்கிட்டே இருந்தேன். மீடியாக்கள் நிறையா வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. டெய்லி ஒருத்தவங்க வராங்க, கஸ்டமரை பேஸ் பண்ணி நல்லா அவங்கள பிக்கப் பண்ணி எடுக்கிறாங்க. என்னென்ன விவரங்க சொல்கிறோம். மற்றபடி சர்வீஸ் எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே குறைஞ்ச ரேட்டே பார்த்திங்கன்னா சிக்கன் ஐட்டம் எல்லாமே 150 ரூபா தான். ஆமாம், மட்டன் ஐட்டம் எடுத்திங்கன்னா போட்டியா 100 ரூபா தான். தலைக்கறியாக 120. வேறு ப்ரான் ஃப்ரை இருக்குது, எறா ஃப்ரை இருக்குது, அதெல்லாம் 120 தான். இந்த மாதிரி ஆட்டுக்கால் பையன் 150 ரூபா தான்.
இப்போ சிக்கன் வகைகள் எல்லாமே 150 ரூபா தான், 150 தான் போடுறோம். அதே போல் பீப் சுக்கா கொடுக்குறான். பீப்பில் சுக்கா நல்லா ஃபேமஸ்ஸு, 80 ருபீஸ் தான் கொடுக்குறோம். ரொம்ப ரேட்டெல்லாம் கிடையாது, ரெஸ்டாரண்ட் அளவுக்குலாம் ரேட்டு கிடையாது. ஒரு கஸ்டமர் வந்து தனியாக இன்றைக்கி சாப்பிட்றா நல்லா திருப்தியாக சாப்பிட்டுப்பாங்கன்னா ஒரு 200 முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லா திருப்தியானாவது. ரெண்டாவது நம்மகிட்ட வந்து நேச்சுரான சமையல் தான், அதை நம்மகிட்டலாம் சேர்க்காமல் கொள்ளாமல் நல்லா அன்னன்னைக்கு மசாலா அரைச்சி திரிச்சு நல்லா எல்லாம் ஊர் நாட்டுக்காரனை வச்சு நானே இருந்து கூட இருந்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு நம்ம தொழில் தெரிஞ்சதுனால நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இந்த கடை வந்து எங்கள் அண்ணாச்சி மூலிமா வந்து நடத்திக்கிட்டு இருந்தோம், சொந்தக்காரங்க தான். அவங்க மூலிமா தான் அந்த கடையை நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நான் சொந்த ஊர் விருதுநகர். ஆமாம், விருதுநகர். நான் 20 வருஷமாக இங்கே இருக்கேன் சென்னையில். ஆமாம், பரோட்டா ஃபேமஸ். எல்லாமே நைட்டு ஹோட்டல் தான் அங்கே போகாமல். இந்த மதுரை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஃபுல்லாக நைட்டு கடை தான். விடிய கடைகள் இருக்கும். நம்மெல்லாம் வந்து அந்த ஹோட்டல் தொழிலே சிந்து இருந்து ஒரு குலத்தொழிலே எனக்கு அதான். எவ்வளோ தான் நம்ம விட்டு போனாலும் அந்த இன்றைக்கும் வந்து நான் ஒரு 15 வருஷம் கழிச்சு இதை வந்து பண்ணுறேன் அப்படின்னா அந்த அனுபவம் அந்த சின்ன வயசுலேருந்து அதிலேருந்து வந்ததுனால என்னால் அதை கொண்டு போக முடியுது. இல்லைனா முடியாது, சாதாரண விஷயம் கிடையாது. எது ஆமாம், இது அடிங்கன்னா இப்போ நம்ம ஹோட்டல் நடத்துகிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சார். ஒரு உணவு தயாரிப்படி கொடுக்குறது வைக்கிறோம் சாதாரண செய்யாது. நம்ம பணத்துக்காகலாம் செய்யக்கூடாது. மக்களுடைய பாரம் கூடவா என்னுடைய ஆர்வம். நாங்கள் வந்து ஒரு என்கிட்ட இயற்கை கூட இருக்குது. ஒரு டீ கடையில் நம்ம முதல்ல ஒரு கைத்தொழில்னா ஒரு டீ கடையில் எங்கள் தந்தையார் கூட இருந்தால் டீ அடிக்க பழகணும். ஒரு டீ மாஸ்டர் மாதிரி அது மாதிரி எல்லாமே கற்றுக்கிட்டோம். அப்போ இதுக்கு என்ன வரவேற்பு? மக்களுடைய பசிப்போக்கு, நம்மளுடைய பொருளாதாரத்தை நோக்கி வாழக்கூடாது. மக்கள் பாருங்கள் எவ்வளோ விரும்புகிறாங்க, அவங்க சந்தோஷத்தை பாருங்கள், பசியை பாருங்கள். அப்போ நம்ம என்ன உணவு கூட கொடுக்குறோம், எதுவும் கலப்படம் பண்ணாமல் இன்றைக்கி கிடைக்கிற பொருள்களில் நேச்சராக சமைச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க அன்றைக்கி. அந்த அளவுக்கு தான் மக்களுடைய விருப்பம் இருக்குது. நல்லா விரும்பி எங்கெங்கன்னு வராங்க. இந்த கேமராவோட வர்றேன் நீங்கள் தானே கேட்குறாங்க. நான் இன்னொன்று அந்த மாதிரி நிறையா கேட்டுக்கிட்டு வரக்குள்ள சிக்க நல்லா பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எவ்வளோ நம்ம உழைப்பு என்ன பொருளை தரமாக கொடுக்குறோம் வைக்கிறோங்கிறத காட்டிலும் அவங்களுடைய இந்த மக்களுடைய வரக்கூடிய சந்தோஷமும் இவங்க ஒரு ஆர்வமாக நின்று வாங்கி சாப்பிட்றது தான் எனக்கு ஒரு இது. ஆமாம், எப்படின்னு புரியல உங்களுக்கு. அது நம்ம ஒரு ரொம்ப சந்தோஷப்படுறோம். நமக்கு 5000 கிடைக்கும் 10,000 அந்த நோக்கமே எந்த தொழிலையுமே கிடையாது. ஒரு மக்கள் கூட்டம் வரணும், அதை ஸ்டாண்டர்ட் பண்ணணும், நமக்கு ஒரு மத்தியில் நல்ல பேர் இருக்கணும், நல்ல ஒரு வரவேற்பு இருக்கணும், எல்லா பக்கமும் நல்லா ரீச்சாக இருக்கணும். அப்படித்தான் விரும்பி எந்த தொழிலுமே பண்ணணும். இது வந்து சாப்பாடு தொழிலுங்கனால நம்ம இப்படி தான் பண்ணணும் என்னுடைய ஆசையது. இதெல்லாம் வந்து ஒரு மீடியா வந்தார் போன வாரம், ஒரு 15 நாள் இருக்கும். சிலிண்டர் தட்டுப்பாடில் 10 நாள் கடை போட முடியல. 15 நாளைக்கு முன்னால் இன்றைக்கி வந்து எடுக்கிறதா மறுநாள் முன்னிலேருந்து 10 நாள் கடை போடல. 12ஆவது நாள் போடுறோம். கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எங்கே பாடணும் தான் இந்த மீடியாவை பார்த்து தான் மக்கள் நிறையா கூட்டம் கூடி வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க சாட்டில். ஆமாம், அந்த விஷயத்துக்கு அதான் விஷயம். ஓகே சார். கரெக்டாக ஈவினிங் 5 மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம் சார். 12:30 மணிக்கு நைட்டு க்ளோஸு. 1 மணி அவ்வளோதான். 12 to 1 மணி. அட்ரஸ் வந்து இது வந்து சென்னை திராஜ நகர். சென்னை திராஜ நகர், நடேசன் ஸ்ட்ரீட். இது வந்து ஆமாம், இப்படி கூடி வந்தோன்னா மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டு. இது ரெங்கநாதருக்கு பின் சைடு. கரெக்டாக பின் சைடு என்ன பார்த்தீங்கன்னா இது ரத்னா ஸ்டோர் வந்து முன்வாசல் அந்த பக்கம், இது பின்வாசல். ரத்னாத்திற்கு பின்வாசல் வரும். இந்த சீட்டு பேரும் நடேசன் தெரு, சென்னை திராஜ நகர்.